வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நீராவியில் வேக வைத்த அவித்த முட்டைகளை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது என்னென்ன மாதிரியான நன்மைகள் நமக்கு கிடைக்குது அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். முட்டை அப்படின்றது ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான உணவு. முட்டையில் அதிகளவு புரோட்டீன் மற்றும் விட்டமின்கள், மினரல்ஸ்களும் காணப்படுது. முட்டையானது நிறைய நம்மளுடைய உடலினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். எப்போதுமே நம்ம நீராவியில் வேக வைத்த அவித்த முட்டைகளை எடுத்துக்கொள்வதுதான் நல்லது. ஆம்லேட், ஆஃப் ஆயில் போன்ற வடிவங்களில் முட்டையை எடுத்துக்கொள்வது, பொடிமாஸ் போன்ற எண்ணெயில் வறுத்த பொரித்த முட்டைகள் எடுத்துக்கொள்வது, பச்சை முட்டையை அப்படியே எடுத்துக்கொள்வது, இது எல்லாமே சுவைக்காக நமக்கு எடுத்துக்கொள்ளலாமே தவிர 1% கூட நமக்கு நன்மைகள் கிடையாது. ஸோ நம்ம முட்டை எடுத்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள்லாம் என்னென்ன, அந்த ஊட்டச்சத்துக்கள் நமக்கு என்னென்ன மருத்துவ நன்மைகளை கொடுக்குது அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். ஒரு நாளைக்கு எந்த அளவுக்கு முட்டைகளை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றதையும் விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கண் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு முட்டை எடுத்துக்கலாம். முட்டைகளில் லியூட்டின் மற்றும் ஜியாக்சாந்தின் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் காணப்படுவதால் இது நமக்கு வயது தொடர்பான கண் கோளாறுகள் மற்றும் கேட்ராக்ட் ஏற்படுவதை தடுக்கும். ஸோ அதாவது நமக்கு ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படும் போது கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும், பார்வை குறைபாடு ஏற்படும், அதுக்கப்புறம் மங்கலான ஒரு பார்வை வந்து நமக்கு தென்படும், கண்களில் புரை ஏற்படுவது, கண் பார்வையினுடைய அந்த விழித்திரை சேதமடைவது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி எந்த பிரச்சனைகளுமே ஏற்படாத ஊட்டச்சத்து நமக்கு போதுமான அளவுக்கு நமக்கு லூடின், ஜியாக்சாந்தின் போன்ற கண்களை மேம்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்துக்களை முட்டை நமக்கு கொடுக்கறதால கண் பார்வை கூர்மையாக இருக்கும், கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் நமக்கு வராமல் தடுக்கப்படும். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு முட்டை எடுத்துக்கலாம். முட்டை சாப்பிடுவது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய நல்ல கொலஸ்ட்ரால்களை அதிகரித்து இதய நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை குறைக்கும். இதனால ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் குறைக்கப்படும். ஸோ இதயத்திற்கு செல்லக்கூடிய அந்த ரத்த ஓட்டம், ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவு இல்லாதால சீரான ரத்த ஓட்டம் இதயத்திற்கு கிடைக்கும். ரத்த ஓட்டம் சீரான அளவில் கிடைக்கிறதால இதய துடிப்பும் சீராக இருக்கும். இதனால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுவது, இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் இதயம் பன்மடங்கு பலம் பெறுவதற்கு முட்டை ஹெல்ப் பண்ணும். உடல் எடையை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு முட்டையை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். முட்டை அப்படின்றது அதிக புரதச்சத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு உணவு அப்படின்றதால இதை நீங்கள் காலை உணவாக சாப்பிட்டீங்க அப்படின்னா உணவுகளை சாப்பிட்டு முடிச்ச ஒரு ஃபீல் இருக்கும். இதனாலேயே அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டீங்க. பசியை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்குவீங்க. எப்போதுமே நம்மளுடைய உடல் எடையை நம்ம குறைக்கணும் அப்படின்னா பட்னி கிடக்கலாம் கூடாது. நம்மளுடைய உணவுகளில் குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஸோ அதுக்கு நம்ம முட்டையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடக்கூடிய எல்லாமே குறைந்த கலோரிகளாக தான் இருக்கும். பசி வந்து நமக்கு அந்த அளவுக்கு இருக்காது. பசியை கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னாலே உடல் எடை அதிகமாகிட்டே போகாது. முட்டையில் இருக்கக்கூடிய புரதச்சத்து எல்லாமே, அந்த நார் சத்து எல்லாமே நம்மளுடைய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய அதிக கொழுப்புகளை கரைத்து நமக்கு ஆற்றலாக மாற்றி கொடுத்து நாம் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுக்கு நம்ம வந்து பார்த்தோம்னா தினமும் ஒரு முட்டை அல்லது 2 முட்டை சாப்பிட்டாலே போதுமானது தான். நாம் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய உடல் எடையை, பக்க விளைவுகளை எல்லாமே விரைவான அளவில் குறைத்துக் கொள்ளலாம். மூளை ஆரோக்கியம் மேம்படுவதற்கு முட்டை எடுத்துக்கலாம். கோலின் என்ற முக்கியமான ஊட்டச்சத்து முட்டைகள் இருக்கு. ஸோ இதன் மூலமாக மூளையினுடைய வளர்ச்சி, அதனுடைய செயல்பாடு ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்கு தான் முட்டை ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை தவிர முட்டை சாப்பிடும்போது நமக்கு மூளை நரம்புகளுடைய செல்கள் வந்து தூண்டப்படும். நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் சீரான அளவில் பாயப்படும். ஸோ இதனால் நமக்கு மறதி நோய் அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் இருக்காது. பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற ஞாபக மறதி நோய் வந்து கியூர் ஆகிடும். அதே போல் நம்மளுடைய நரம்புகளில் ரத்த ஓட்டம் சீரான அளவில் பாயிறதால எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லிடராக சிந்தித்து செயல்படுவதற்கு நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து முட்டை இருக்கும். செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளை வந்து சரி பண்ணக்கூடியது முட்டை. ஸோ கூடுதலாக நீங்கள் அதிக எண்ணிக்கையில் தினமும் முட்டை சாப்பிடுவது வயிற்று உபுசம், வாயு தொல்லை, வயிற்றுப்போக்கு போன்ற செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். ஸோ இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முட்டையில் காணப்படக்கூடிய அதிக கொழுப்பு சத்து தான். செரிமானத்தை மேம்படுத்திக்கிறதுக்காக முட்டை சாப்பிட போகிற நாம அதிகப்படியான முட்டைகள் எடுத்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்பு சத்துக்கள் காரணமாக செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு அவதியோட பரவும். அதாவது வயிற்று உபுசம், வாயு தொல்லை, வயிற்றுப்போக்கு, சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படலாம். அதனால நீங்கள் தினமும் முட்டை சாப்பிட்றீங்க அப்படின்னா 1 அல்லது 2 முட்டை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதற்கு அதிகமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது அது உங்களுடைய செரிமான மண்டலத்தை பாதிக்கக்கூடிய அபாயமும் இருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க. சிறுநீரக கோளாறு நமக்கு வந்து ஏற்படலாம். ஸோ இப்போ நீங்கள் தினமும் நீங்கள் அதிக அளவு முட்டையை வந்து சாப்பிடும்போது ஏற்படக்கூடிய முக்கியமான பக்க விளைவுகளில் ஒரு சைடு எஃபெக்டில் சிறுநீரக கோளாறு ஏற்படுவதும் உண்டு. இப்போ முட்டைகளில் அதிக அளவில் புரதச்சத்து காரணமாக இருக்குது. ஸோ புரதச்சத்து இருக்கிறதால இதனால் சிறுநீரக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான சாத்தியங்கள் உங்களுக்கு ஏராளமாகவே இருக்குது. அதனால் முட்டைகளை நீங்கள் அளவோடு தான் சாப்பிடணும். ஸோ அந்த சிறுநீரக கோளாறு ஏற்படக்கூடாதுன்னா அளவோடு நீங்கள் முட்டை எடுத்துக்கோங்க. அலர்ஜி வந்து உங்களுக்கு ஏற்படுவதற்கும் சான்சஸ் இருக்குது. இப்போ இறுதியாக நீங்கள் அதிக அளவு முட்டை சாப்பிடும்போது இன்ஃபெக்ஷன்ஸ் உங்களுக்கு ஏதாவது ஏற்படும், தொற்று நோய்கள், அப்புறம் தோல் அலர்ஜி, இது மாதிரி ஸ்கின் டிசீஸ் நிறைய வரும். அலர்ஜி வந்து ஒவ்வாமை ஏற்படலாம். அதிலும் குறிப்பாக குழந்தைகளுக்கு அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாகவே இருக்கும். இதனால் அவங்களுக்குலாம் அடிக்கடி அலர்ஜி ஏற்படுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது.
ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா நம்ம அளவுக்கு அதிகமாக முட்டை சாப்பிட்றது தான் அதுக்கான காரணம். ஸோ அப்போ நம்ம எந்த அளவுக்கு வந்து முட்டை எடுத்துக்கணும்னு கேட்டிங்க அப்படின்னா, நிபுணர்களுடைய கூற்றுப்படி ஒரு நாளைக்கு 1 அல்லது 2 அதிகபட்சம் 3 முட்டைகள் வரைக்குமே வந்து சாப்பிடலாம். அதுக்கு மேலே நம்ம வந்து சாப்பிடக்கூடாது. இப்போ இதய பாதிப்பு இருக்கிறவங்களாம் ஒரு நாளைக்கு 1 முட்டைக்கு மேலே சாப்பிடக்கூடாது அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் நீராவில் வேக வைத்த அவித்த முட்டைகளை இந்த மாதிரி அளவுகளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பக்க விளைவுகள் இல்லாமல் மருத்துவ நன்மைகள் மட்டுமே கிடைக்கும். நீங்களும் நலமோடு இருக்கலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.